போர் தொடங்கி 20 நாட்கள் ஆயிடுச்சு. போரை தொடர்ந்து நடத்த $200 பில்லியன் பணம் வேணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்குறாரு. ஏற்கனவே பல்லாயிரம் கோடி செலவழிச்சாச்சு, இஸ்ரேலுக்காக எதுக்கு இவ்வளவு விலை கொடுக்கணும்னு அமெரிக்காவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்பை நேரடியாக விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தோட இயக்குனர் ஜோ கென்ட் மார்ச் 17ஆம் தேதி அதிரடியாக ராஜினாமா செஞ்சாரு. ஈரானால அமெரிக்காவுக்கு உடனடி ஆபத்து எதுவுமே இல்லை, இது இஸ்ரேலோட அழுத்தத்தால உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான போர்னு அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, பென்டகன்ல இருக்கிற உயர் அதிகாரிகள் ட்ரம்போட அதிரடி பணி நீக்கங்கள்னாலையும் தகுதிக்கு முன்னுரிமை தராம விசுவாசத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரதுனாலையும் அதிருப்தியில இருக்காங்க. இதனால பல முக்கிய இராணுவ திட்டங்களுக்கு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு தர மறுக்கிறதாவும், இந்த போர்ல அவங்க ஈடுபாடு காட்டலன்னு செய்திகள் வருது. சொந்த நாட்டிலேயே இவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் ட்ரம்ப் போர்ல இவ்வளவு தீவிரமா ஈடுபாடு காட்டுறதுக்கு பின்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான ரகசியங்கள் எதுவும் காரணமா இருக்குமோன்னு சந்தேகம் கிளப்பப்படுது. இந்த போரினால ஆகக்கூடிய செலவு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பார்த்த ஈராக், ஆப்கானிஸ்தான் போர்களை விட இது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு போரா மாறிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பார்த்தாலே இந்த போருக்காக அமெரிக்கா ஒரு நாளைக்கு சுமார் $1 பில்லியன், கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. கடந்த 20 நாட்கள்ல மட்டும் அமெரிக்கா $12 பில்லியன் இருந்து $15 பில்லியன் வரைக்கும் நேரடியா இழந்திருக்கு. இதுல முதல் 6 நாட்கள்ல மட்டும் $11.3 பில்லியன் செலவானதா ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. பென்டகன் இப்போ இந்த போருக்காக சுமார் $200 பில்லியன், இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் கோடி கூடுதல் நிதியை அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கிட்ட கோரியிருக்காங்க. ஏற்கனவே $35 டிரில்லியன் கடன் சுமையில இருக்கிற அமெரிக்காவுக்கு இது இன்னும் கூடுதலான சுமையை கொடுக்கும். ட்ரம்ப் அமெரிக்காவோட பணத்தை வீணாக்குறது மட்டும் இல்லாம மற்ற நாடுகள் மேலேயும் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அதாவது சமமான வரி விதிப்போம் அப்படின்னு இந்தியா உட்பட பல நாடுகளை மிரட்டி அழுத்தம் கொடுக்கிறாரு. போதாக்குறைக்கு எல்லா நாடுகளும் அமெரிக்காவை பயன்படுத்திக்கிறாங்கன்னு வேற சொல்றாரு. இந்த ஒரு போரால உலகமே பொருளாதார மந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போர்ல நேரடியா ஈடுபட்டு இருக்க நாடுகளை தாண்டி நம்ம ஒவ்வொரு வீடும் பாதிப்பை சந்திக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் உணவுப் பொருட்களோட விலைவாசி ஏற்றத்தினால 10-15% வரைக்கும் இனிமேல் நம்ம வீட்டு பட்ஜெட்ல கூடுதலா வைக்க வேண்டி இருக்கும். பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அதிபர் ட்ரம்ப் வேற சும்மா இல்லாம ஈரானோட எண்ணெய் வளங்களை மொத்தமா அழிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டினாரு. அதனால நிலைமை இன்னும் விபரீதமா மாறி இருக்கு. ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. நாங்க எங்களுடைய மொத்த வலிமையையும் இன்னும் பயன்படுத்தல, ஒருவேளை எங்களோட எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா எரிசக்தி வளங்களையும் முழுமையா அழிச்சிருவோன்னு பதிலுக்கு மிரட்டலா சொல்லியிருக்கிறாரு. இது நடந்தா உலகமே ஒரு மிகப்பெரிய எரிசக்தி தட்டுப்பாட்டுக்கும் பொருளாதார சரிவுக்கும் ஆளாகும். ஆனா கடைசியா என்ன கேட்க தோணுது தெரியுமா? இந்த போர் இஸ்ரேலுக்காகவா, நெத்தன்யாகுவின் அரசியல் லாபத்துக்காகவா, ட்ரம்பின் தனிப்பட்ட காரணங்களுக்காகவா, இல்லைன்னா நாடுகளுக்கிடையேயான அதிகார மோதலா? அதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் சொல்ற மாதிரி உலக அமைதிக்காகவா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.